டெரிவியர் வந்து எட்டி பார்க்குது. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சப்ஸ்கிரைபரை மீட் பண்ண போகிறோம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில். அவள் வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னம் கால் பண்ணி சந்திக்கணும்னு சொன்னவா ஒரு 4-5 தரம் கதைச்சிருப்பா என்னோட. எனக்குத்தான் கொஞ்சம் டைம் இல்லாமல் நாங்கள் மாறி மாறி பார்க்கணுமென்று நினைச்சதான் நான் பார்க்கல. இன்றைக்கு தான் அதுக்கு டைம் கிடைச்சிருக்கு. இன்றைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இங்கே நியூ மார்க்கெட்டில் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போக போகிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்கணும். அதில் வந்து என்ன சூஸ் பண்ணி என்னோட கதைக்கோணுமாம் என்னோட பழகணுமாம்னு சொன்னால் சரி ஓகே என்று சொல்லி போகிறோம். அவருக்கு ஒரு மகளும் இருக்கிறா. நாங்கள் 2 பேரையும் சந்திக்க போகிறோம். என்னுடைய மகளும் நானும் போக போகிறோம். வாங்கோ தொடர்ந்து காணொலிக்கு போவோம். இந்த காணொலிக்கு போக முன்னம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் எனக்கு அவருக்கு சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி போட்டு பார்க்குறது எனக்கு கொஞ்சம் பேருதவியாக இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரூட்டால் போகிறது. ஆனால் எல்லா ரூட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எங்களோட ஏரியாவில் 2 பக்கமும் சீனோ, அதுக்கு நடுவில் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். என்ற குரல் வந்து போயிட்டுது. என்ற குரல் வந்து போயிட்டுது. பேக் டு நார்மலுக்கு வாரதுன்னு சொன்னால் நான் வந்து ஸ்ரீலங்காவுக்கு தான் வர வேணும், இல்லாட்டி இந்தியாவுக்கு போகணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு சம்மர் ஹாட் கண்ட்ரிக்கு போக வேணும். அப்போத்தான் இந்த குரல் வந்து திருப்பி வரும். நாங்கள் ஒரு கிட்ட வந்துட்டோம். நாங்கள் கிட்ட வந்துட்டோம். ரெஸ்டாரண்ட்டு கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியில் போயிடுவோம். ஏன்னா 10 மினிட்ஸில் நாங்கள் ரீச் பண்ணுவோம். அன்பிளான்டாக வந்ததால், திடீரென்று வந்ததால் ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் ஏதாவது வாங்கி கொண்டு போவோம்னு சொல்லி போட்டு நாங்கள் கடைக்கு நாங்கள் கடைக்கு போகிறோம் இப்போ. ஓகே, வாங்கோ. என்ன வாங்கினாங்கண்டா டெரிவியரும் சாக்லேட்டும் தான் வாங்கினாங்க. பாருங்கோ, டெரிவியர் வந்து எட்டி பார்க்குது. ஸோ இது வந்து ஒரு அன்பிளான்ட். எனக்கு வடிவாக பிளான் பண்ணி நான் வாங்கல கிஃப்ட்டு. மற்றபடி என்ன நினைச்சு ரசித்து வாங்குறேன் நான். ஆனால் டெரிவியர் தான் வாங்கி கொண்டு போகிறேன். ஓகே, அந்த பிள்ளைக்கு பிடிக்குமென்று நினைக்கிறேன். பார்ப்போம். மெசஞ்சரில் தான் நான் அவளோட கதைக்கிறேன் நான். பாருங்க, ஃபோன் நம்பர் கூட இல்லை. என் ஃபேஸ்புக்கில் இருந்து தான் இவன் என் பேரை சர்ச் பண்ணி யாழினி கமல் பாரதி என்று சர்ச் பண்ணி என் பர்சனல் ஃபேஸ்புக்கில் இருந்து தான் ஃபோன் பண்ணினவா. ஃபோன் என்ன மெசஞ்சரில் கால் பண்ணினவா. அது நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஞாபகம் வந்தா போல சொல்கிறேன். அப்படித்தானே இந்த ஃபோன் நம்பர் கூட அவருக்கு இன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ வந்து காரை பார்க் பண்ணிட்டு சந்திக்கிறதுக்கு போகிறோம். இது வந்து ஒரு ஃப்ளாஸா. இதில் காரை விட்டுட்டு மற்ற பக்கத்தில் தான் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. நாங்களும் தேடி பார்த்தோம். ஒரு மாதிரி பிறகு கண்டுபிடிச்சாச்சு. அவளுக்கு கால் பண்ணி அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்குது. கனடாவில் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்றால் இந்த என்ன கேட்டால் நான் சொல்கிறது என்னென்னு சொன்னால் இந்த இயற்கை எங்களுக்கு அளிக்கும் இந்த குளிர், அதுவும் சினோ காலம் பனிக்காலம் எனக்கு பிடிக்காது. இப்போ பாருங்க சரியான இந்த கடையின் பேர் என்ன? இவங்கட கேங் நைஃப் ஆர்ம்ஸ் வந்து இதுல முன்னுக்கு இருக்குது. வாங்கோ, அந்த சிக்கன் டெக்ஸஸ் சிக்கன் அண்ட் இருக்குது. சரி ஓகே. ஓகே ஓகே. காரை எடுத்துட்டு வர போறீங்களா மாலவி? சரியான குளிர் என்ன? ஓகே. நான் மகளை சொன்னேன் இது எடுத்து கொண்டு வர சொல்லி.
யா தேங்க்யூ. உங்களுக்கு 45 மினிட்ஸ். ஓ ஓ தூரம் தான். இனிஸ்பில் பீச் ரோட் அங்க இல்ல ஜங்க்ல போய் வெப்சர் எடுக்கணும். 45 மினிட்ஸ் எடுத்தது. நான் கிட்டன்னு தான் நினைச்சேன். நான் வாரினாங்க எங்களுக்கு தூரமே. நாங்க எல்லா இடம் தானே தெரிகிறோம். இதெல்லாம் எப்படி சொல்றது என்று எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு பாசம், அவ்வளோ ஒரு அன்பு. நான் இதுக்கு என்ன செய்தனான்டே எனக்கு தெரியல. தனியாக இந்த யூடியூப்பை மட்டும்தானே செய்து கொண்டிருக்கிறேன். இவ்வளோ ஒரு அன்பு. நான் எத்தனை வருஷமாக இருக்கிறேன் இங்கே யூடியூப் தொடங்கியே ஒரு 5 வருஷம் மட்டும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. இருந்தாலும் இப்போ தானே காணொலிகளில் விட்டு விட்டு போடுவேன். ஆனால் இப்படி ஒரு பாசத்தை நான் என்னென்று சொல்கிறது. முதல் தரம் இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபரோடு நான் மீட் பண்ணினது. எனக்கே ஒரு நான் தானா இது, என்னத்தான் நான் இப்படி கூப்பிடினோம், என்னில் தான் நான் இப்படி பாசம் வச்சிருக்கணும், எனக்கே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இவ மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிறாவாமன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணியிருந்தவா, தனுஜான்னு சொல்லி. நான் அவள் எடுத்து கதைச்ச உடனே அவள் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்கிறா. நான் என்னடா இது எனக்கா இந்த தேங்க்யூ, நான் என்ன பிடிச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு தேங்க்யூன்னு நான் அவாவுக்கு திருப்பி சொல்கிறேன். இது உண்மையாக நடந்த விஷயம். ஒரு நாளைக்கு நான் ஃப்ரான்ஸுக்கு போய்க்கல அவளையும் சந்தித்து உங்களுக்கு காணொளி போடுவேன் என்று நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் சரியில்லை. தேங்க்யூ என்ன கூப்பிட்டதுக்கு. நான் சொன்னால் இவ தான் கனதரம் மெசேஞ்சர்ஸில் கிடைச்சது. ஹாய், யூடியூப் சேனலும் வச்சிருக்கிறேன். உங்களோட யூடியூப் சேனல் பேரை சொல்லுங்க. லிசானிஸ் கிச்சன். லிசானிஸ் கிச்சன் ஓனர், அதாவது அந்த சேனலின் ஓனர் வந்து இவ தான் மகள். உங்களுக்கு காய் காட்டுறா. ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்மார்ட் கேர்ள். இங்க பாருங்கோ, நான் ஒரு சர்ப்ரைஸா மகளுக்கு கொண்டு வரேன். நான் உங்களுக்கு ஒன்றும் கொண்டு வரேன். something for you, I don't know. இது கூட ஷேட் ஓகே ஆண்டு. அவ என்ன ஷேட் என்னட்ட மேக்கப் போடுறேன்னு சொன்னானே நான் யூடியூப்ல. அவ உதுதான் வேலையா அவாக்கு என்ன. ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள பாட்டு சத்தம் என்னத்தை சொல்ல, தடைகளை தாண்டி போகிறது என்ற மாதிரி. இந்த என்ன தடை வந்தாலும் நாங்கள் யூடியூப் போடுவோம் இல்லை என்ற மாதிரி நானும் போட்டு கொண்டிருக்கிறேன். சரியான கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு ஃபன்னாக நாங்கள் கதைச்சதை உங்களுக்கு காட்டு இல்லாமல் இருக்குன்னு எனக்கு கவலையாக இருக்குது. சரி பரவாயில்லை, ஏதோ எந்த வயசை கேளுங்கோ. எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று வாங்கி கொண்டு வந்திருக்கிறா. தேங்க்யூ ஸோ மச். நான் இது ஒன்றுமே எதிர்பார்த்த வேலையில் சாப்பாடுண்டா காணும் எனக்கு, அதுதான் வந்தேன் நான். பட் இது வந்து எக்ஸ்ட்ரா. எனக்கு இது வந்து எக்ஸ்ட்ரா. ஓ மை காட், ஃபர்ஸ்ட் டைம் என் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லல. அது உங்களுக்கு என் ஹஸ்பண்ட் உங்களுக்கு முதல்ல தெரியுமே. உங்களுக்கு அந்த போட்டோ என்ன மேரி பண்ணக்கு முன்னமே ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு உங்களோட ஹஸ்பண்ட் அனௌன்சிங். என் ஹஸ்பண்ட் தானாம். அவன் அந்த மகளின் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அனௌன்ஸ் பண்ணினதாம். சாரியும் கொண்டு வந்துருக்குறா. வேறுங்க என்ன வடிவாக இருக்குன்னு நான் கட்டி படம் எடுப்பேன். இது இந்த சாரி பிளவுஸ் தச்சு. ஓ, பிளவுஸ் வெட்டிட்டு அந்த டாசல்ஸ் வச்சு நல்ல வடிவாக இருக்கு சொல்லி தான் எடுத்தேன். நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தது. மனந்திறந்து எல்லாத்தையும் கதைக்கக்கூடிய மாதிரி இருந்தது. நல்ல ஒரு புது ஃப்ரெண்ட் ஒன்று கிடைச்சிருக்கிறா எனக்கு. சந்தோஷம் அவளுக்கு. தேங்க்யூ. எனக்கு கொஞ்சம் நண்பர்கள் வட்டாரம் வந்து கூட நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். இந்த சின்னல்ல இருந்து படித்தவ நிறைய பேர் எல்லாரும் இருக்கணும். ஆனால் அவை வந்து காணொலிக்கு வர மாட்டினோம். ஆனால் நிறைய உதவிகள் எல்லாம் எனக்கு செய்திருக்கணும். ஸோ அவே கால் பண்ணி என்னட்ட ஒரு ஆள் கேட்டவா என்னன்னு சொன்னால், எங்களை மட்டும் மறந்துடாத, நீ பெருசாக வளர்ந்து கொண்டு போய்க்கலையேண்டு. நான் ஒன்றும் வளர்ந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனால் இருந்தாலும் கூட நன்றி மறப்பது நன்றன்று. அதால் நான் உங்களை எல்லாரையும் மறக்க மாட்டேன்னு சொல்லி இந்த பப்ளிக்கில் சொல்கிறேன். இப்போ நாங்கள் என்னத்தை பற்றி கதைக்கிறோம்னு சொன்னால், இந்த நெயில்ஸை பற்றி தான் கதைக்கிறோம். எனக்கு நெயில் செய்கிறது, இந்த நெயில் ஒட்டுறதுண்டா பிடிக்கும். அதால் நான் நல்ல வடிவாக இருக்குன்னு சொல்ல மகள் காட்டுறா. கிறிஸ்மஸ் தீமில் நெயில் செய்திருக்கிறா. இப்படி இருக்குன்னு பாருங்கோ. இப்போ வந்து மெயின் சாப்பாடு வந்துட்டுது. சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்கோ.
நல்ல ஒரு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் மற்றது சலாட் பாஸ்தா அது இதுன்னு சொல்லி நாங்கள் நல்ல வடிவாக ஓட பண்ணி நல்லா சாப்பிட்டு நாங்கள் நல்லா இருந்தது சாப்பாடு. இது வந்து ஒரு தமிழ் ஆள் தான் ஓனர் இதை ஓன் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த மாதிரி இந்த தமிழாக்கள் நல்ல ஒரு இதாக இங்கே கனடாவில் வாழ்கிறது எனக்கு நல்ல ஒரு சந்தோஷம். நல்லா இருந்தது. நல்ல ஓனரும் வந்து கதைச்சவரங்களோட ஹைலைட் வந்து இது இந்த டிசர்ட் தான். டிசர்ட்டையும் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க. இது வந்து ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் நிறைய சாப்பாடுகள் வித்தியாசமாக இருந்தது. நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை ஓட பண்ணி சாப்பிட்டு நாங்கள் நீங்கள் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் ஒரு கால் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி போட்டு தொடர்ந்து காணொலியை பாருங்க. அது எனக்கு கொஞ்சம் மிகவும் பேருதவியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பகுதி சொல்ல வேணும் என்னென்னு சொன்னால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி போட்டு பாருங்கன்னு சொல்ல என்னுடைய சித்தி கால் பண்ணி டென்மார்க்கில் இருந்து கேட்குறா, என்னுடைய பிள்ளை சப்ஸ்கிரைப் பட்டனை காண இல்லையா என்று கேட்டா. நான் இதுக்கு என்னத்தை சொல்ல. பிறகு என்னுடைய தம்பி டென்மார்க்கில் தான் மகன் அவரை கூப்பிட்டு சப்ஸ்கிரைப் பட்டினி ஒருக்கா தட்டி விடையான்னு சொல்லி அவன்கிட்ட கும்பிட்டு கேட்டு ஒரு மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் டென்மார்க்கில் இருந்து எடுத்துட்டேன். எனக்கும் முழு விவரமும் தெரியாது. இப்போ தான் நாங்கள் கதைச்சி கொண்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் என்னுடைய ஹஸ்பண்டை வந்து இவைக்கு என்ன மாதிரி பண்ணக்கு முன்னமே இவைக்கு தெரியுமா. இந்த முதலாவது பிறந்த நாளுக்கு அவர் தானாம் அனௌன்ஸ் பண்ணினதுன்னு சொல்லி சொன்னால் தானும் இந்த யூடியூப்பை சும்மா பார்த்த இடத்த தான் அதுக்கு பிறகு தான் என்ன பார்த்த பிறகு தான் கமல் பாரதியான்னு சொல்லி கண்டுபிடிச்சதாமன்னு சொல்லி சொன்னான். கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. என்னை விட முதல் கண்டுபிடிச்சிருக்கு நம்ம இவ டிசர்ட் டைம் பாருங்க. டிசர்ட் எல்லாம் எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு டிசர்ட் எடுத்து சாப்பிட்டவ. ஐஸ்கிரீம், ப்ரௌனி, கேரமல் புடிங், அதுக்கு மேலே வந்து இந்த ப்ளூபெர்ரி பழம் வச்சுருந்தது. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. உண்மையாக டேஸ்ட்டாக இருந்தது. அதை தாண்டி அவன் பாசம் வந்து எனக்கு இப்போவும் தித்திச்சு கொண்டிருக்குது. இந்த காணொலி எடுத்து கன நாள் ஆகிட்டுது. இதை எடிட் பண்ணுறதுக்கு தடிமனும் காய்ச்சலும் இருமலும் விடமாட்டேன்னு முன்னுக்கு தடையாக நின்றது. நான் சரி ஓகே தடைகளை தாண்டுவோம் என்று சொல்லி போட்டு போகட்டும் என்று சொல்லி போட்டு என்னை பொறுத்தளவில் வருத்தம், கவலை, துன்பம், காய்ச்சல், தடிமன் எல்லாமே வாழ்க்கையில் வந்து ஹாய் சொல்லி போட்டு போகணும். அப்போ தான் எங்களுக்கு தெரியும் வாழ்க்கையின் அர்த்தம் என்னன்னு சொல்லி. ஸோ இந்த காய்ச்சல், தடிமன், இருமல் மாறின உடனே நான் வந்து நோமலாக வந்துடுவேன். ஸோ அந்த சந்தோஷத்தை நாங்கள் வரவேற்கணும்னு சொன்னால் இந்த காய்ச்சலையும் தடிமனையும் வரவேற்கணும். அப்போ தான் எங்களுக்கு அதுக்கு பிறகு சந்தோஷம் வரும். இல்லையண்டா அது இந்த வேல்யூ கூட எங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதால் இது வந்து அடிக்கடி போகிறது நல்லது தான். அதையும் வரவேற்றுக்கொண்டு வாழ்க்கையை கொண்டு போவோம். ரெஸ்டாரண்ட் சாப்பாடும் அந்த ஆன்டியவையும் எப்படி இருந்தவ உண்ட ஃப்ரெண்டவா என்ன பேரவாக்கு லிஷானி. என்ன நடந்தது? இட்ஸ் அ பிளாஸ்ட் டே ரைட்? இப்போ மாலவிக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கிறா. she is really nice. இந்த வீடியோ பாப்பா என்னவா என்ன இப்போ இன்னொரு நாள் இப்போ வாரீங்களா அவட சேர்ந்து பிள்ளைத்துக்கு வச்சா தான் எங்கள் அமராக்கு கேட்கும். அதப்பா முடியும் ஸ்கூல் 4 வருஷம் கிடக்கு இன்னும் முடிக்கிறதுக்கு. பிரேக் டைம் அப்போ வருது மார்ச், ஏப்ரல், மேல அந்த அளவு டைம் வரைக்கும் அவா பாவம் உடனே வரணும் நீ. ஓகே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு அழகான காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.